இன்றைக்கி அஸ்பியா குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சக்கரை பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பால் பாசிப்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்து இந்த பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேங்க. இது வந்து சாப்பாட்டு பொன்னி அரிசி. இது நல்லா பொடி அரிசியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசியிலோட ரேஷன் பச்சை அரிசியில் கூட இது செய்யலாம். எந்த அரிசியில் வேணாலும் நம்ம பொங்கல் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து நான் ஒரு 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிராமல் கலர் மாறிடாமல் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம அரிசியும் பருப்பையும் ஒன்றா நல்லா 2 டைம் கழுவி எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் வந்து நான் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரு குக்கர் எடுத்து இப்போ நம்ம குக்கரில் அந்த பருப்பு அரிசி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து பால் நம்ம இதில் வந்து 3 பங்கு நம்ம சேர்க்கணும். 1 பங்கு பால் சேர்த்துடலாம். கப்பில் 1 கப்பு பால் சேர்த்துட்டு அடுத்து 2 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அடுத்து இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம். இதை இப்போ ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது ஒரு 3 விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா நல்லா விசில் வந்துருச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டான அளவாக வந்துருச்சு. நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒரு பெரட்டு பெட்டிட்டு அடுத்து நம்ம இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு கடாய்க்கு நம்ம மாற்றியாச்சு. வேறு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்பிலே நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணுங்கிறலாம் இருந்தால் வெல்லம், இது வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரை தான், எந்த தூசி துப்பு எதுவுமே இருக்காது. அதனால தான் நான் இன்னும் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னா நல்லா காய்ச்சி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டலாம். இது கலந்தாவே கொஞ்சம் இலகல் கொடுக்கும். இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் லைட்டாக ஒரு கலந்துட்டு நமக்கு கொஞ்சம் தேங்காய் விருப்பப்பட்டவங்க நீங்கள் தேங்காய் சேர்க்கலாம். நான் இது தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் சேர்த்து இந்த பொங்கல் செய்யலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ திருவுண தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நெய் விட்டு நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா காயட்டும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு முந்திரி திராட்சை எடுத்து நம்ம நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொங்கலில் சேர்த்துடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். நெய் எந்த அளவு வேணாலும் நம்ம கூட குறைச்சி நம்மளோட விருப்பம் தாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த நெய் தாளித்து கொட்டி இந்த பொங்கலுக்கு டேஸ்ட்டுக்கு மனம் அவ்வளோ ஒரு சூப்பராக, நம்ம சர்க்கரை எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பருப்பு பால் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மறக்காமல் இந்த மாதிரி அளவுகள் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்.